பூவந்தி காவல் நிலையத்தில் பணியாற்றும் போலீசாரை இடமாற்றம் செய்யவும், கொலையாளிகளை விரைந்து கைது செய்யக்கோரி அம்பேத்கர் சிலை பகுதியில் சாலை மறியல். சிவகங்கை மாவட்டம் பூவந்தி அருகே உள்ள பாப்பாகுடியைச் சேர்ந்தவர் காளையார், வயது 55, கூலி தொழிலாளி. இவருக்கு 3 பெண், ஒரு ஆண் குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இழுப்பக்குடியில் நடந்த திருமண நிகழ்ச்சிக்கு சென்றிருந்த பொழுது அவரது மகன் வாகனம் நிறுத்தும் போது இரு தரப்பினருக்கிடையே தகராறு நடந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பூவந்தி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதும் அந்த புகாரை சரிவர போலீசார் விசாரிக்கவில்லை. இதனால் முன்விரோதம் இருந்ததாக குடும்பத்தினர் கூறுகின்றனர். இந்நிலையில் காளையாரை மர்ம கும்பல் இன்று கழுத்தை அறுத்து கொலை செய்தது. இதைத் தொடர்ந்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டது. இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் கொலை செய்யப்பட்ட காளையாரின் உறவினர்கள் மற்றும் அந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் காளையாரை கொலை செய்த கொலையாளிகளை கைது செய்தால்தான் அவரது உடலை வாங்குவோம் என்று கூறி சிவகங்கை மானாமதுரை இளையாங்குடி சாலையில் உள்ள அம்பேத்கர் சிலை பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்ட கூடுதல் போலீஸ் சூப்பரண்ட் கலை கதிரவன், சிவகங்கை துணை போலீஸ் சூப்பரண்ட் அமலா அட்வின் மற்றும் அதிகாரிகள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இதில் கொலையாளிகளை பிடிப்பதற்காக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மறியல் போராட்டத்தை கைவிட்டு சாலையின் ஓரமாக அமர்ந்து கொலையாளிகளை கைது செய்யும் வரை தாங்கள் காத்திருப்பதாகவும், புகாரில் உரிய நடவடிக்கை எடுக்காத பூவந்தி காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர்களை இடமாற்றம் செய்ய வேண்டும் என கூறி இன்று மதியம் சுமார் 3 மணியளவில் சாலையின் ஓரமாக அமர்ந்திருந்தனர். இந்த சம்பவம் நடந்த விஷயமா பூவந்தி காவல் நிலையத்தில் பெட்டிஷன் போற விசாரணை நடந்திருக்கு. அப்ப ஏற்கனவே இந்த சம்பவத்தை பற்றி நல்ல காவல் நிலையத்துக்கு நல்லா தெரியும். அப்ப இவ்வளவு பெரிய படுகொலை நடக்காம பூவந்தி காவல் நிலையத்தில் உள்ளவங்க தடுத்துருக்கலாம். அதனால பூவந்தி காவல் நிலையத்தில் இருக்கிற எல்லா ஆபீசரும் இடமாற்றம் பண்ண நடவடிக்கை எடுக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து சரியான சமயத்துல இருந்திருந்தா சம்பந்தப்பட்ட அவங்க வந்து கைது பண்ணணும். மற்றபடி அரசு சொல்றது அது வன்கொடுமை ஆட்டோமேட்டிக் அரசு அது வந்து விதி. அதனால சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை உடனே கைது பண்ண வன்கொடுமை அறுத்து கொண்ட அளவுக்கு அவர் ஒரு கொலையாளி கிடையாது. குற்றவாளி கிடையாது.